ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 26. பலவர்மனும் மஞ்சள் அழகியும் இரவு நடன காட்சியில ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை பற்றி பல விதமாக பயமுறுத்தியும் அந்த அச்சுறுத்தலை பற்றி அணுவளவும் எண்ணி பார்க்காம எப்படியும் இன்றிரவு நடன நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று திட்டமாக கூறிவிட்டு அவர்களிருந்த அறையை விட்டு வெளியேறிய இளைய பல்லவன் விடுவிடுவென்று அக்கோட்டையின் தெருக்கல்ல நடந்து கடற்கரையை நோக்கி விரைறான். அவன் கோட்டை தலைவன் அறைக்குள் நுழைந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது நினைத்து அவன் அதற்கு மேல் வெளிவர வழியில்லை என எண்ணி அவனுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்ட அரண்மனை காவலர் அவன் வெகு வேகத்துடன் வெளிப்போந்ததும் சில வினாடி திக்பிரமை பிடித்து நிக்கிறாங்க. அந்த அரண்மனை வீதியில சதா நடமாடி கொண்டிருந்த மற்ற வீரர்களும் இளைய பல்லவன் சொந்த நாட்டிலிருந்து வெளியே வருபவன் போல சர்வ சகஜமாக வெளிவந்ததும் பிறகு அவனே கோட்டையின் சொந்தக்காரன் போல யாரையும் லட்சியம் செய்யாம நடந்து சென்றதையும் கண்டு அத்தகைய விசித்திரம் இந்த கோட்டையிலும் நிகழ்ந்ததை பார்த்து மலைத்து வாயை பிளந்து கொண்டு நிக்கிறாங்க. அவன் கோட்டை மதிலை அணுகி கோட்டை வாயில் வழியாக வெளி சென்ற போதும் அங்கிருந்த கோட்டை மதில் காவலர் முதலில் எறிந்தது போல அவன் மீது அம்பெறியாமலோ அவனை எந்த விதத்திலும் தடுக்காமலோ நின்றதன்றி அவன் எந்த ஜால வித்தையால் கோட்டை தலைவனிடமிருந்து தப்பி வந்திருக்க முடியும் என்பதை எண்ணி எண்ணி விடை தெரியாம வியப்பின் வசப்பட்டு செயலிழந்து நிக்கிறாங்க. கோட்டை வாயில கடந்து அவன் கடற்கரை மணலில் பிரவேசித்த போது சூரியன் உச்சிக்கு ஏறி காலையிலிருந்த உஷ்ணத்தை விட பன்மடங்கு அதிக உஷ்ணத்தை எங்கும் தகித்து கொண்டிருந்தோம். அத்தனை உஷ்ணத்தையும் சட்டை செய்யாத கடற்கரை வாசிகள் மீண்டும் குடிசைகளிலிருந்து அவனை நோக்கி ஓடி வந்து சூழ்ந்து கொள்றாங்க. யவனர், அராபியர், சீனர், தமிழர் என பல விதமான பிரிவுகளையுடைய அந்த கூட்டம் அவன் கடற்கரையில காலையில கால் வைத்த போது அவனை தீவிர விரோதத்துடன் சந்தித்ததென்றால் அந்த உச்சி நேரத்துல மிகுந்த சந்துஷ்டியுடனோ குதூகலத்துடனோ சந்தித்த பெரும் மகிழ்ச்சி கூச்சல இடுது. கலிங்கத்தின் தங்க கப்பலை கொள்ளையடிக்கலாம் என அவன் காலையில ஆசை காட்டியத அந்த மாலுமிகள் மறக்கல. அவர்கள் மனைவிமார்களைப் போல் அவர்களுடன் வாழ்ந்து வந்த மற்ற பலதரப்பட்ட பெண்களும் அந்த கொள்ளையில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களை நினைத்து பெரும் கொம்மளமிடுறாங்க. இளைய பல்லவனிடம் நம்பிக்கையும் அந்த கூட்டத்துக்கு பெரிதும் வலுத்திருந்தது. விஷ அம்பு மார்பில் பாய்ந்தும் மாளாத அவனிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நிச்சயம் இருக்கிறது என்பதை நினைத்தது அந்த கூட்டம். அவன் கோட்டை தலைவன் மாளிகையிலிருந்து வெளிவந்ததை பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக மதிக்கவே இல்லை. விஷ அம்பு தைக்க முடியாத மார்பை உடையவனை யாராலும் கொல்ல முடியாது என்ற தீர்மானத்துடன் இருந்த அந்த மாலுமி கூட்டமோ மாதர் கூட்டமோ அவனை சுற்றி வளைத்து பல கேள்விகளை கேட்கிறாங்க. கோட்டை தலைவர் என்ன சொன்னார் என்று சிலர் கேட்கிறாங்க. நீங்கள் இங்கு தங்குவது நிச்சயம் தானே என்று மற்றும் சிலர் கேட்கிறாங்க. கலிங்கத்து கப்பல் எப்போது வரும், எந்த திசையிலிருந்து வருகிறது என்று இன்னும் சிலர் கேட்கிறாங்க. அதில் காஷ்மீரத்து பட்டு இருக்குமா, தமிழகத்து காசமாலை இருக்குமா, இப்படி இரு பெண்கள் கேட்கிறாங்க. அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் கேட்டார்கள். மிகுந்த கொடூர அநாகரிக வாழ்க்கையிலும் ஆசை உந்தியதால் குழந்தைகளைப் போல கேள்விகளை கேட்ட அந்த கூட்டத்தினர் மீது தாவெளிகளை பல திக்குகளிலும் திருப்பிய இளைய பல்லவன் அவரவர்களுக்கு இனிப்பான பதில்களை சொல்லிக் கொண்டே நடந்தான். நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல போவதில்லை. கலிங்கத்தின் கப்பல் சீக்கிரம் வரும், நாம் சேர்ந்து அதை கைப்பற்றுவோம் என்ற மாலுமிகளுக்கும் காஷ்மீரப்பட்டு என்ன, உலகம் புகழும் தமிழ்நாட்டு மெல்லிய வெள்ளை செல்லா காசு மாலைகள், மகர கண்டிகள், இன்னும் புது புது நகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதர்களுக்கு மாறி மாறி சொல்லிக்கொண்டு நீர்க்கரையை நோக்கி நடக்கிறான் இளைய பல்லவன். அவன் சொற்களை கேட்டுக்கொண்டே அவனை சூழ்ந்தும் தொடர்ந்தும் வந்த அந்த கடற்கரை மாலுமிகள் கூட்டத்தை நீர்க்கரையை அடைந்ததும் அங்கிருந்து தனது படகில் ஏறும் முன்பு திரும்பி பார்த்த இளைய பல்லவன் சில வினாடிகள் மௌனமாக நிற்கிறான். நீர்க்கரையை அடைந்ததும் அவன் சட்டென்று நின்றதும் படகில் ஏறாம தங்களை நோக்கி திரும்பியதையும் கவனித்த மாலுமிகள் கூட்டம் அவன் ஏதோ சொல்ல முயல்கிறான் என்பதை கண்டதும் சட்டென்று கூச்சல அடக்கி கொள்ளுது. இளைய பல்லவனின் காந்த கண்கள் அந்த கூட்டத்தை நன்றாக ஊடுருவி பார்க்குது. அந்த பார்வையால ஸ்தம்பித்து விட்ட கூட்டத்தை நோக்கி அவன் எதிர்களிலிருந்து திடமான வார்த்தைகள் உதறுது. நீங்கள் சிறந்த மாலுமிகள் என்பதை புரிந்து கொண்டேன் என்று தொடங்குறான் இளைய பல்லவன். அந்த கூட்டத்திலிருந்து அதற்கு பதிலேதும் வரல. அவன் மேற்கொண்டு என்ன சொல்ல போகிறான் என்பதை எதிர்பார்த்து நிற்கிறாங்க அந்த மாலுமிகள். இளைய பல்லவன் வார்த்தைகள் இரும்பை கொண்டு இரும்பில் அடித்தால் ஏற்படக்கூடிய துணியுடனோ உறுதியுடனோ மீண்டும் கிளம்புது. உங்களை வீணாக புகழவோ உங்கள் தயவை சம்பாதிக்கவோ நான் இதை சொல்லவில்லை. யார் தயவும் எனக்கு தேவையும் இல்லை. நான் அகோதாவின் உபத்தலைவன். என்னுடைய தாரைகள் ஊதப்பட்டதிலிருந்தே அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். அந்த வார்த்தைகளை கேட்டதோ அந்த கூட்டத்துல சிறிது சலசலப்பு ஏற்படுது. சிலர் பயத்தால நடுங்கவும் செய்யறாங்க. அந்த பயத்தை தூண்ட மேற்கொண்டு சொல்றான் இளைய பல்லவன். உங்கள் கோட்டை தலைவன் என்னை கொல்லவில்லை, சிறை செய்யவில்லை. மீண்டும் சுதந்திரமாக நான் எனது கப்பலை நோக்கி போகிறேன். ஏன் தெரியுமா? கோட்டை தலைவனிடம் சொன்னதை உங்களிடமும் சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த அக்ஷயமுனையில் எனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் இதை அழித்து விடுவதாக அகோதா சபதம் செய்திருக்கிறார். என்னை அழிப்பது இந்த கோட்டையை அழிப்பதாகும்.
ஆனால் இந்த அழகிய கோட்டையையும் நகரத்தையும் அழிக்கும் விருப்பம் எனக்கும் இல்லை, அகுதாவுக்கும் இல்லை. அக்ஷயமுனை பலப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இங்கு எல்லோருக்கும் சுபிட்சத்தில் சம பங்கு வேண்டும் என்று நினைக்கிறோம். கோட்டைக்குள் மாட மாளிகைகளும் வெளியே குடிசைகளும் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறோம். இதை சொன்ன இளைய பல்லவன் அந்த கொள்ளை கூட்டத்தின் குடிசைகளையும் நோக்கி கோட்டைக்குள்ளிருந்த பெரும் கட்டடங்களையும் நோக்குறான். அவன் பேச்சும் பார்வையும் அந்த கொள்ளைக்காரர்களிடையே பெரும் சலசலப்ப உண்டாக்குது. அதை தூண்ட இளைய பல்லவன் மேலும் பேச்ச தொடர்ந்து, நீங்கள் கடலோடுகிறீர்கள், உயிரை பணயம் வைத்து கொள்ளையடித்து செல்வத்தை கொண்டு வருகிறீர்கள். உங்களால் அதோ அந்த கோட்டை செழித்திருக்கிறது, நீங்கள் செழிக்கவில்லை, ஏன் என்று கேட்ட இளைய பல்லவன் மீண்டும் அவர்களை கூர்ந்து நோக்குறான். பிறகு இகழ்ச்சி புன்முறுவல் செய்து சொல்றான், இருப்பினும் கோட்டை தலைவனை எதிர்க்க உங்களுக்கு அச்சம் இருக்கிறது. காரணம், பல தந்திரங்களால் அவன் உங்கள் பணத்தை பறித்து விடுகிறான், உங்கள் வீர தலைவர்களை அப்புறப்படுத்தி விடுகிறான். அந்த பயத்தை நீக்கவும் அந்த அநீதியை தவிர்க்கவும் நான் இங்கு தங்க தீர்மானித்திருக்கிறேன். கோட்டைக்குள் அல்ல, உங்கள் குடிசைகளுக்கு நடுவில் எனது குடிலும் அமையும். இனி நாம் சகோதரர், ஆபத்திலும் சம்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சகோதரர் என்று பெரும் உணர்ச்சியுடன் கூவிய இளைய பல்லவன் தான் கருத்தை உயர தூக்குறான். அதே கணத்துல அந்த மாலுமிகள், அவர்கள் துணைவிகள் அத்தனை பேர் கரங்களும் உயருது. ஆம் ஆம், சகோதரர் சகோதரர் என்று பலவித கூச்சல்கள் வானை பிளக்குது. அத்துடன் படகில் ஏற முற்பட்ட இளைய பல்லவன் கடைசியாக அவர்களை நோக்கி சொல்றான், இரவு நடன நிகழ்ச்சிக்கு நானும் வருகிறேன். இதை கேட்டதும் அந்த கூட்டத்தில் சற்றென்று கூச்சல் நிக்குது, நிசப்தம் நிலவுது. அச்சம் அவர்கள் இதயங்களை கவ்விக்கொண்டது கவனித்த இளைய பல்லவன், அச்சத்தை விடுங்கள், உங்கள் அச்சம் எதிரிகளின் பலம். பதக்குகளாய் இருந்தால் என்ன, சுலுக்களாய் இருந்தால் என்ன, அவர்களும் மனிதர்கள் தானே. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். நாம் அனைவரும் ஒரே கூட்டம், கொள்ளை கூட்டம் என்பது நினைவிருக்கட்டும். நம்மில் யாராவது ஒருவரை தொட்டால் பல பேர் காவு ஆவது நிச்சயம். என் மாலுமிகளையும் இரவு நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகிறேன், பயப்படாதீர்கள். இன்றிரவு நிகழ்ச்சி நீங்கள் இதுவரை காணாத புது நிகழ்ச்சியா இருக்கும். புது சகாப்தம் ஒன்று இன்று இந்த அக்ஷயமுனையில் உதயமாகும் என்று சீரிய குரல்ல கூறிவிட்டு படகிலேறான் இளைய பல்லவன். படகோட்டிகள் துடுப்புகளை துளாவுறாங்க. படகு அவன் மரக்களத்தை நோக்கி விரைது. அதை பார்த்து கொண்டே அந்த கொள்ளை கூட்டம் நீர்க்கரையில நீண்ட நேரம் நின்றிருக்கு. அதற்கு பின் அவர்களை திரும்பி கூட பார்க்காம சென்ற இளைய பல்லவன் தாம் மரக்களத்தை பெரும் சந்துஷ்டியுடன் அடைகிறான். அன்றைய நிகழ்ச்சிகள் அவனுக்கு பெரும் ஆறுதலை அளிக்குது. பலவர்மன், மஞ்சள் அழகி, கடற்கரை கொள்ளை கூட்டம், இந்த 3 தரப்பட்ட பிரிவுகளை எண்ணி பார்த்து ஒவ்வொன்றையும் தான் ஓரளவு சமாளித்து கொண்டு வந்துவிட்டதை நினைத்து மனசாந்தி அடைகிறான். அன்றிரவு நடன நிகழ்ச்சியில் சொர்ணத்தீவின் பூர்வ குடிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கு தான் பரிகாரம் தேடிவிட்டதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியும் அடைகிறான். நான் சொன்னதை கடற்படை மாலுமிகள் அவசியம் எண்ணி பார்ப்பார்கள். குறை எனும் விதையை அவர்கள் இதயத்தில் விதைத்திருக்கிறேன். இரவுக்குள் அது மரமாக வளராவிட்டாலும் கண்டிப்பாய் செடியாகவாவது வளர்ந்துவிடும். தற்சமயம் இந்த மித்ரபேதம் போதும். கோட்டை தலைவனிடம் இவர்களுக்குள்ள அச்சத்தை அறுத்து அதிருப்தியை உண்டாக்கினாலே அக்ஷயமுனை பாதுகாப்பு 2ஆக பிளக்கும். இடையே நான் நுழைவேன் என்று எண்ணமிட்டவாறே நூலேனியில ஏறி மரக்களத்தின் தளத்துல காலை வைத்த இளைய பல்லவன அமீரும் கண்டியத்தேவனும் கையை பிடித்து தூக்கி விடுறாங்க. அப்படி தன்னை தூக்கிவிட்ட அந்த இருவர் முகத்திலோ இருந்த வியப்புக்குறியை கண்ட கருணாகர பல்லவன் கேக்குறான், ஏன் நான் திரும்பி வந்தது வியப்பா இருக்கிறதா உங்களுக்கு? அது மட்டுமல்ல, வியப்புக்கு காரணம், அந்த கொள்ளை கூட்டத்தார் உங்களிடம் நீண்ட நாட்கள் பழகியவர்களைப் போல ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்களே, அதுவும் விசித்திரமா இருந்தது என்றான் அமீர். கண்டியத்தேவனோ ஏதோ கேள்வி கேட்க முற்படுறான். கண்டியத்தேவரே, சூரியன் உச்சியை எட்டிவிட்டான், உணவருந்தி கொண்டே பேசுவோம் என்று அவன் கேள்வி பிறக்கும் முன்னரே தடுத்துவிட்ட கருணாகர பல்லவன் தான் அறைய நோக்கி அந்த இருவரும் பின்தொடர நடக்கிறான். அறையில் மறு உடை அணிந்து அமீர், கண்டியத்தேவன், கூலவாணிகன் சேந்தன் முதலியோருடன் உணவருந்த உட்கார்ந்த இளைய பல்லவன் மிகவும் நிதானமாகவும் அவர்கள் மனதில் ஆழ்ந்து படியும் படியாகவும் தான் கப்பலிலிருந்து புறப்பட்டது முதல் நடந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கிறான். அவன் பேசுவதை சிறிதும் தடை செய்யாம கேட்டு வந்த அமீரும் மற்றோரும் உள்ள நிலைமையை தெல்லென புரிந்து கொள்றாங்க. இளைய பல்லவன் எத்தனையோ சாமர்த்தியமாக காரியங்களை சாதித்திருந்தாலும் அந்த பயங்கர துறைமுகத்தில் உள்ள ஆபத்து எல்லையற்றது என்பதையும் அன்றிரவு நிகழ்ச்சியும் அத்தனை சாமான்யமாக கடக்கக்கூடியதல்லவென்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகையால அவர்கள் முகங்கள்ல கவலை பெரிதும் தாண்டவமாடுது. அந்த கவலைக்குறியை கவனித்த இளைய பல்லவன் சொல்றான், அமீர், மிகவும் பயங்கரமான அபூர்வ குடிகளும் கொள்ளை கூட்டமும் வஞ்சகத்தில் இணையற்ற ஒரு கோட்டை தலைவனும் உள்ள இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இருப்பினும் கலிங்கத்தின் கடலாதிக்கத்தை ஒழிக்க இதைவிட சிறந்த இடம் கிடையாது. சொர்ணபூமியின் இந்த அக்ஷயமுனை வடக்கு நோக்கி தனது மூக்கை நீட்டிக்கொண்டு பாலூரிலிருந்து கடாரம் செல்லும் மரக்கலங்களை மோப்பம் பிடிப்பது போல் அமைந்திருக்கிறது. இது ஒன்றுதான் நமது லட்சியத்திற்கு தகுந்த தளம். ஆகவே இங்குள்ள ஆபத்தை நாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். சரியான ராஜதந்திரத்தாலும் வீரத்தாலும் ஆகாத காரியங்கள் உலகில் எதுவும் கிடையாது. இதை நினைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இங்கு பலவர்மன் ஆதிக்கம் ஒளிந்து என் ஆதிக்கம் நிலைக்க வழிவகுக்கும் பொறுப்பை எனக்கு விட்டுவிடுங்கள். அமீர் பதிலேதோ சொல்லல. கண்டியத்தேவன் மட்டும் சொல்றான், எப்படியும் நாம் இங்கு தங்கித்தான் ஆக வேண்டும். நமது மரக்கலம் மீண்டும் கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. அதை பழுது பார்க்க அவசியம் இருக்கிறது. அக்ஷயமுனையில் தங்குவதற்கு அமீருக்கு ஏதாவது ஆக்ஷேபனை இருந்தால் அது கண்டியத்தேவன் பேச்சுடன் நின்றுவிட்டது. ஆகவே அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்பதை அறிய அவன் கருணாகரன் நோக்கி தான் பெரு விழிகளை திருப்புறான். கருணாகர பல்லவனின் கட்டளைகள் திட்டமா இருக்கு. சேந்தா, நமது பொக்கிஷ பெட்டிகளில் நகைகளும் சிறந்த குருவாள்களும் வேறு ஆயுதங்களும் எத்தனை இருக்கும் என்று கேட்கிறான் இளைய பல்லவன் தான் கட்டளையை இடும் முன். பாலித்தீவில் தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷத்தை தவிர அவ்வப்பொழுது அகூதா கொடுத்ததே 2000 பேருக்கு வழங்கலாம். 4 பெட்டி நகைகள் இருக்கின்றன, 2 பெட்டி பட்டாடைகள், 2 பெட்டி விலை உயர்ந்த ஆயுதங்கள் இருக்கின்றன. எல்லாம் பல லட்சம் பொற்காசுகள் பெறும் அப்படிங்கிற குலவாணிகன் சேந்தன். அவற்றில் 1 பெட்டி நகைகளையும் 1 பெட்டி பட்டாடைகளையும் கரைக்கு கொண்டு சென்ற கொள்ளை கூட்டத்தாருடன் இருக்கும் பெண்களுக்கு வழங்கிவிடு. அமீரையும் அழைத்து போ. தகுதிக்கு தக்கபடி ஆபரணங்களை கொடு. கொள்ளை தலைவர்களுக்கு குருவாள்களை பரிசாக அளி. இரவு நாட்டியத்தின் போது அவர்கள் அழகு என் கண்களை பறிக்க வேண்டும் என்று பெண்களிடம் சொல் என்று உத்தரவிடுறான் கருணாகர பல்லவன். அமீரோ சேந்தனோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்றாங்க. உணவை முடித்து கொண்ட இளைய பல்லவன் அவர்கள் யாரையும் கவனிக்காம எழுந்து அறைய விட்டு தளத்துக்கு போறான். அமீரோ சேந்தனோ ஏதோ ஆழ்ந்த யோசனையுடன் இளைய பல்லவன் நடந்து கொள்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டார்களே ஒழிய அது என்னவா இருக்கக்கூடும் என்பதை மட்டும் அறிய அவர்களால முடியல. ஆகவே சொன்னபடி உத்தரவை நிறைவேற்றுவதில் முனைறாங்க. அடுத்த சில நாளிகைகளுக்கெல்லாம் பெரும் மரப்பெட்டிகள் 2 கப்பலிலிருந்து படகில் இறக்கப்பட்டு கரையை நோக்கி விரையுது. மீண்டும் படகு வருவதை கவனித்ததும் ஆறாவாரத்துடன் ஓடி வந்த கொள்ளை கூட்ட ஆண்களும் பெண்களும் அமீரும் சேந்தனும் வழங்கிய பரிசுகளை பெற்று நானாவிதமாக மகிழ்ச்சி கூச்சலாங்க. கப்பலின் தளத்தில் நின்று தங்களை கவனித்துக் கொண்டிருந்த இளைய பல்லவனை நோக்கி கைகளை ஆட்டி கூச்சலிட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க. பட்டாடைகளை சிலர் விசிறி ஆகாயத்திலிருந்து பிடிக்கிறாங்க. சில அழகிகள் முத்து மாலைகளை கொண்டையில் வைத்து அழகு பார்க்கிறாங்க. கடற்கரையில் சூரியனின் மிதமிஞ்சிய வெப்பத்திலும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்க அதை கண்டு பொன்முறுவல் செய்த இளைய பல்லவன் மிகுந்த திருப்தியுடன் தான் அறைக்க போறான். போனவன் பஞ்சனையில படுத்து நன்றாக உறங்குறான். அதிக களைப்பால் நீண்ட நேரம் உறங்கிவிட்ட அந்த தமிழக படைத்தலைவன் மஞ்சள் வெயில் அடிக்க தொடங்கிய சமயத்திலேயே கண் விழித்து மறுபடியும் தளத்துக்கு வந்து கடற்கரையை நோக்குறான். நோக்கியவன் நோக்கிக் கொண்டே இருக்கான். கண்களை இருமுறை கசக்கி பார்க்கிறான். கடற்கரை பழைய கடற்கரையா இல்ல. அங்கிருந்த குடிசைகள் மாயமாய் மறைந்துருச்சு. இருப்பது அக்ஷயமுனையே அல்லவென்று தோன்றியது அவனுக்கு. பிரமிப்பு அவன் முகத்தில் மேலும் மேலும் படருது. மாலை வேளையில் மஞ்சள் வெயிலில் கடற்கரை மணற்பகுதியில் கண்ணுக்கெதிரே விரிந்த அந்த அற்புத காட்சி இளைய பல்லவன் கண்களை மட்டுமின்றி மனதையும் பறித்து மயக்கி அவனுக்கு பிரமை பிடிக்கும்படி செய்து விட்டதால நீண்ட நேரம் மரக்கலத்தின் தளத்தின் மேலேயே நின்று கொண்டிருக்கான். உச்சி வேலை தாண்டி 2 நாளிகைகளுக்கு பிறகே தான் உறங்கச் சென்றதை நினைத்து பார்த்த சுழற்படை தலைவனுக்கு தான் உறங்கி எழுந்த சொற்ப காலத்திற்குள் அத்தனை பெரிய அற்புதம் கடற்கரையில் எப்படி விளைய முடியும் என்பது மட்டும் விளங்கவில்லை. ஆதலால அவன் கண்களிலும் முகத்திலும் விவரிக்க இயலாத வியப்பே மிதமின்றி நிற்குது. உச்சிவேளை அகன்ற 2 நாளிகைகளுக்கும் கதிரவன் மலைவாயில் விழ முற்பட்டு மஞ்சள் வெயில் எங்கும் வங்கியதற்கும் இடையே இருந்தது 1 ஜாமம் சொச்சமே என்பதை கணக்கு போட்ட இளைய பல்லவன் கடற்கரையில் நிகழ்ந்தது உண்மையில் இந்திரஜாலம்தான் என்ற முடிவுக்கு வரான். தூரத்தே அக்ஷயமுனையின் பெரும் கோட்டை மட்டும் அவன் கண்களுக்கு புலனாகாதிருந்தா தான் இருப்பது அக்ஷயமுனையல்ல என்ற முடிவுக்கே அவன் வந்திருப்பான். அப்படி பிரமிக்கத்தக்க வண்ணம் பார்த்தாலொழிய நம்ப முடியாத அற்புத நகரம் ஒன்று கடற்கரை மணல்ல எழுந்திருந்தது. கடற்கரை மணலில் கோட்டை சுவரை அடுத்திருந்த குடிசைகளை அடியோடு மறைத்து பெரும் மண்டபம் ஒன்றும் மற்றும் பல தூண்களும் ஆங்காங்கு எழுந்து நின்று பழைய கால யவன நகரங்களின் பிரவேச ஸ்தூபிகளை போல காட்சியளிக்குது. நேராக கடலை நோக்கி அமையாம மேற்கு நோக்கி பகிட்பாரிசான் மலைத்தொடரை பார்த்த வண்ணம் அமைந்திருந்த பெரும் மண்டபத்தின் தூண்கள் ஆகாயத்தை அளாவி நிக்கிது. கீழேயும் பலகைகளால தைக்கப்பட்ட மேடை இருந்தது. ஆனா மேலே எந்த மறைவும் இல்ல. ஆகாயமே கூரையாக அமைந்திருந்த அந்த பெரும் மண்டபம் மஞ்சள் வெயில் ஜாஜ்வல்யமாக காட்சியளிக்குது. அதன் வலுவான தூண்களில் விதவிதமான வண்ண சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கு. மண்டபத்தின் பக்கப்பகுதிகள் 2 மட்டும் பலவித ஓவியங்களை உடைய திரைச்சீலைகள் மறைத்திருக்கு. அந்த பெரும் திரைச்சீலைகள் கடற்காற்றில் படப்படுத்தி எழுந்து எழுந்து தாழ்ந்து இளைய பல்லவன வா வா என்று அழைக்குது. அந்த மண்டபத்திற்கு 10 அடி தூரம் தள்ளி தள்ளி நானாவிதமான ஸ்தம்பங்கள் ஆங்காங்கு எழுந்து கொண்டிருக்கு. மயன் சிருஷ்டி அடித்தது போல திடீரென ஒரு நகரமே அந்த கடற்கரையில உதயமாகி விட்டதையும் ஸ்தம்பங்களின் வேலை அதிதுரிதமாக நடப்பதையும் பார்த்த இளைய பல்லவன் அக்ஷயமுனை கோட்டை தொழிலாளிகளின் சுறுசுறுப்பை எண்ணி பெரிதும் வியக்கிறான். தச்சர்களும் கொள்ளர்களும் செய்து கொண்டிருந்த வேலையால எழுந்த உளி, ரம்பம், வாள் இவற்றின் சத்தம் எங்கும் பரவி காதை பிளந்து கொண்டிருக்கு.
ஊருக்குள்ளிருந்து கோட்டை வாயில் வழியாக வண்டிகளில் இழுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த பெரும் மரத்தூண்கள் கடற்கரையில உருட்டப்பட்டதன் விளைவாக ஒன்றுடன் ஒன்று மோதிய சத்தம் வேறு தச்சர் கொள்ளர் ஆயுத சத்தங்களுடன் கலந்து கொள்ளுது. விழாவுக்கு அத்தகைய நகரத்தையும் மண்டபத்தையும் நிறுவ தனித்தனி தூண்களையும் பலகைகளையும் அக்ஷயமுனையின் அதிகாரிகள் நிரந்தரமாக செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது அங்கு நடந்த வேலையிலிருந்தும் வண்டிகளில் வந்திறங்கிய மரத்தண்டுகளிலிருந்தும் இளைய பல்லவன் புரிந்து கொண்டாலும் திறமையான தொழிலாளிகள் இல்லாவிட்டால் அந்த தயாரிப்பு பகுதிகளை ஒன்று சேர்த்து பிணைப்பது அத்தனை துரிதத்தில் முடியாது என்பதையும் தீர்மானித்துக் கொள்றான். அந்த நிர்மாண வேலை அத்தனை துரிதமாகவும் திறமையாகவும் நடந்ததில் அவனுக்கு ஒரு திருப்தியும் இருந்தது. இத்தகைய பணியாட்களை கொண்டு தனது மரக்கலத்தை பழுது பார்ப்பதும் அபிவிருத்தி செய்வதும் மிகவும் சுலபம் என்ற நினைப்பால அவன் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆளுது. தச்சர்கள் கடற்கரையில அடிக்கும் ஒவ்வொரு ஆணியின் சத்தமும் அந்த ஆணி தனது மரக்கலத்திலேயே பாய்ந்து அதை உறுதிப்படுத்துவது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தவே இளைய பல்லவன் எதிர்நோக்கியிருந்த ஆபத்தை கூட மறந்து தான் அக்ஷயமுனை வந்தது சரியான காரியம் என்று தனக்குள்ள சொல்லிக்கொண்டு குதூகலமும் அடைகிறான். இப்படி பலவிதமாக எண்ணமிட்டு கொண்டும் எதிரே எழுந்த புது நகரத்தை பார்த்து வியப்பெய்தியும் தளத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவன் ஒரு நாளிகை கழித்து தனது அறைக்கு போறான். போனவன் பஞ்சனையில சாய்ந்தபடியே அன்றைய இரவு நடன நிகழ்ச்சியை பற்றியும் அங்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பற்றியும் எண்ண துவங்குறான். பலவர்மனும் மஞ்சளழகியும் குறிப்பிட்ட அந்த நால்வர் வந்தால் அவர்களை சமாளிக்கும் வழியை பற்றியும் யோசிக்கிறான். கடைசியாக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு முடிவுக்கும் வந்த சோழர் படை தலைவன் அதற்கு மேல கவலை ஏதுமின்றி கரைக்கு போவதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறான். இரவு மெல்ல மெல்ல அந்த கடற்கரையில தலை நீட்டி கொண்டிருக்கு. அந்த இன்ப காட்சியை கண்ட இளைய பல்லவன், ஆகா எத்தனை இன்பமான காட்சி, இதெல்லாம் கொலையும் கலவரமும் நடக்க வேண்டும் என்று தன்னை தானே வருத்தத்துடன் கேட்டுக்கொள்றான். மாலை வேளையில மஞ்சள் வெயிலில் மனோகரமாக காட்சி அளித்த அந்த புது நகரம் இரவில் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எங்கும் பெரும் மரஸ்தூபிகளின் மீது ஈட்டிகளில் சொருகப்பட்ட பந்தங்கள் பெரிதாக எரியுது. பல வகை விளக்குகளும் பல தூண்களும் பிணைக்கப்பட்டு காற்றில் சுடர்கள் படபடக்குது. இவற்றுக்கெல்லாம் சற்று தள்ளி மேற்கு நோக்கி இருந்த நடன மண்டபம் கண்ணை பறித்து கொண்டிருக்கு. அதன் பின்னால கிழக்கில் எழுந்த முழுமதி மண்டபத்திற்கு சிறந்த பின்னணியையும் கடற்கரைக்கு பெரும் சோம்பையையும் அளித்து கொண்டிருக்கு. மண்டபத்திற்கு மேற்புற கூரையும் பின்புற திரையும் அமைக்காத காரணத்தை இளைய பல்லவன் நன்றாக புரிந்து கொள்றான். நடனத்தின் சிறப்பை சூழ்நிலையின் அமைப்பை ரசிகனான அவனால் அப்பொழுதே புரிந்து கொள்ள முடியுது. இரவு விளக்குகள் எரிய தொடங்கிய 2 நாளிகைகளுக்கெல்லாம் கோட்டைக்குள்ளிருந்து மக்கள் சாரி சாரியாக வர தொடங்குறாங்க. மெல்ல மெல்ல கூட்டமும் கூச்சலும் அந்த கடற்கரையில பெருகலாகுது. கூட்டம் சற்று வலுத்ததும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் கோட்டைக்குள்ளிருந்து வந்து கூட்டத்தை சக்கர வட்டமாக உட்கார வைத்து சுற்றிலும் வளைந்து நின்று காவல் புரியுறாங்க. இந்த ஏற்பாடுகள் ஒரு நிதானத்திற்கு வருவதற்கும் மண்டப தூண்களின் மறைவில் இருந்த குடிசைகளில் இருந்த கொள்ளை கூட்டத்தார் பெரும் கூச்சலுடன் அந்த நடன அரங்க வளையத்திற்குள் நுழைவதற்கும் சரியா இருக்கு. வீரர்கள் எத்தனையோ கட்டுப்பாடு செய்தும் கூச்சலும் குழப்பமும் கடற்கரையில மண்டியே கிடக்குது. அமீரும் கண்டியத்தேவனும் கூலவாணிகனும் அக்கம் பக்கத்தில் நிற்க தளத்தின் மீது நின்ற வண்ணமே கடற்கரையில் குழுமி கொண்டிருந்த பெரும் கூட்டத்தை கவனித்த இளைய பல்லவன் நடன விழாவில் மக்கள் பெரும் பைத்தியம் பிடித்தவர்களா இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அத்தனை மக்களை மயக்கவும் தாம் பிடியில் வைத்திருக்கவும் அக்ஷயமுனை காவலன் வகுத்துள்ள பல ஏற்பாடுகளில் நடன விழா முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வர்றான் இளைய பல்லவன். இத்தனை பேரையும் பிரமிக்க வைக்கும்படியான எத்தகைய நடனத்தை மஞ்சளழகி ஆடப்போகிறாள் என்பதையும் அவன் எண்ணி பார்க்கிறான். சில வினாடிகள் மனக்கண்ணுல அவள் சுழன்றாடும் காட்சியையும் நடன மண்டபத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வசதிகளையும் பார்க்கிறான். எவனையும் மயக்கக்கூடியதாகத்தான் நடனம் இருக்கும், சந்தேகமில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளவும் செய்கிறான். அவன் இத்தகைய யோசனைகளில் ஈடுபட்டிருந்த 2 நாளிகைகளுக்குள் கடற்கரை ஜன சமுத்திரமாக காட்சியளிக்குது. கொள்ளைக்காரர்களும் அவர்கள் மாதர்களும் தான் அளித்த விதவிதமான உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து சகல கட்டுப்பாடுகளையும் மீறி குறுக்கும் நெடுக்கும் நடப்பதையும் அவர்களை வீரர்கள் மடக்க முயன்று முடியாமல் தவிப்பதையும் கண்ட இளைய பல்லவன் தான் கடற்கரை செல்ல வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டதென்று தீர்மானிக்கிறான். ஆகவே பக்கத்தில் நின்ற அமீரை நோக்கி திரும்பி, அமீர், நீயும் கண்டியத்தேவரும் சேந்தனும் அடுத்தபடி உள்ள 6 உப தலைவர்களும் சிறந்த உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரும் கோட்டை தலைவனுக்கும் மற்ற பிரமுகர்களுக்கும் உங்கள் உடைகளும் அணிகளும் எந்த விதத்திலும் குறைந்ததா இருக்கக்கூடாது. அமீர், உனது குறுவாள்களில் 4-5 எடுத்து கச்சையில் செருகிக்கொள். அவற்றுக்கு தேவை இருக்காதென்று நினைக்கிறேன். எதற்கும் கையில் இருப்பது நல்லது என்று உத்தரவிடுறான். பிறகு சேந்தனை நோக்கி, சேந்தா, நமது பொக்கிஷத்தில் இருப்பவற்றுள் சிறந்த மாணிக்க மாலை ஒன்றை எடுத்து என்னிடம் கொடு. மற்றும் ஏதாவது மாலைகள் இருந்தால் 4-5 தனியாக கொடு என்று கூறிவிட்டு நடன காட்சிக்கு புறப்பட தன்னை சித்தம் செய்து கொள்ள அறையை நோக்கி போறான். அறைக்குள் நுழைந்ததும் அங்கு தயாராய் இருந்த மாலுமியொருவன் ஏந்தி நின்ற கிண்ணத்திலிருந்த பன்னீர் கலந்த குளிர் நீரில் முகம் கழுவி முதலில் பிறை சந்திர சாந்தணிந்து
பெட்டியை திறந்து மிகவும் படோடோபமாக காட்சியளித்த உடைகளையும் நவரத்ன பிடியுள்ள குருவால் ஒன்றையும் எடுத்துக்கிறான். சாதாரணமாக படோடோபத்தில் விருப்பமில்லாத கருணாகர பல்லவன் அன்று அவசியத்தை முன்னிட்டு மிகவும் படோடோபமான உடைகளையும் அணிகிறான். காலில் சீனத்த சராயும், மேலே சரிகையும் பொன்னும் மணியும் வைத்து தைத்த அங்கியும், இடையில் வைரங்கள் பதித்த கச்சையும், அதில் நவரத்ன பிடியுடைய குருவாலையும் சருகிக் கொள்றான். ஏற்கனவே அழகும் வீரமும் நிரம்பிய கருணாகர பல்லவனின் வதனம் இந்த பெரும் அலங்காரத்தாலும் பிறை சந்திரனாலும் மெல்ல தொங்கிய முடி இழைகளாலும் கன்னத்தில் நன்றாக பளபளத்த வெட்டு தழும்பாலும் மிக கம்பீரத்துடனும் இணையற்ற ஆணவத்துடனும் காட்சியளிக்குது. அத்தகைய தோற்றத்துடன் அறையை விட்டு வெளிப்போந்த இளைய பல்லவனை கண்டு அமீர் பிரமிக்கிறான். அவன் பிரமிப்பை கண்டு இளநகை கொண்ட இளைய பல்லவன், அமீர், நாம் செல்லும் இடம் படோடோபத்தின் இருப்பிடம். நமது உயர்வை நாம் பல விதத்திலும் இங்குள்ளவர்களுக்கு காட்ட வேண்டும். இந்த கோட்டைவாசிகளும் பயங்கர பூர்வ குடிகளும் நமது தோற்றத்தை பார்த்தே அஞ்ச வேண்டும் என்று கூறிவிட்டு அமீரையும் மற்றவர்களையும் உற்று நோக்குறான். அந்த பார்வையில பெரிதும் சங்கடப்படுறான் அமீர். அமீரும் பெரும் சரிகை உடைகளை அணிந்திருந்தாலும் அவனுடைய ராட்சச தோற்றத்திற்கு அவை சற்றும் பொருத்தமில்லாதிருந்ததோடு கண்ணியத்திற்கு பதில் ஒரு கொடூரத்தையே அழிந்திருந்தது. நல்ல உயரமுள்ள கண்டியத்தேவன் மட்டும் சிறந்த உடைகள்ல குறுநில மன்னனை போல காட்சி அளித்தான். எந்த சூழ்நிலையிலும் தான் தமிழகத்து தொழிற்பணியை விட விருப்பமில்லாத கூலவாணிகன் தலையில் சரிகை முண்டாசுடனோ உடல் அங்கியுடனோ இடையில் வரிந்து கட்டப்பட்ட துணியுடனோ விளங்கினான். மற்ற உபதலைவர்கள் 6 பேரும் மாலுமிகளின் உடைகளையே அணிந்து போர்க்குளத்துல இருந்தாங்க. இத்தகைய பரிவாரத்துடனோ சேனாதிபதிகளுடனோ வரும் சக்கரவர்த்தியை போல கடற்கரை செல்ல படகில் இறங்குறான் இளைய பல்லவன். மற்றவர்களும் படகில் உட்கார்ந்ததும் சில நிமிடங்கள்ல கரையை அடைந்த படகிலிருந்து தரையில் குதித்த இளைய பல்லவன் எதிரே இருந்த பெரும் கூட்டத்தை பார்க்கறான். அவன் உடை அணிந்து படகில் கரை வந்து சேர பிடித்த ஒரு நாளிகைக்குள் அந்த பெரும் கூட்டத்தில் ஓரளவு அமைதி ஏற்பட்டு விட்டதையும், நடன காட்சியை பார்க்க வந்தவர்கள் சக்கரவட்டமாக உட்கார்ந்து விட்டதையும், யாரோ அடக்க முடியாத அந்த நானாவித மக்களின் கூட்டம் நடனத்தை எதிர்பார்த்து மண்டபத்தை நோக்கி கொண்டிருந்ததையும் கண்ட இளைய பல்லவன் கலையின் அபார சக்தியை நினைத்து தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.